நமது வாக்கு. தளபதி, நமது தளபதி, தளபதி. கிராம சபை கூட்டத்தை நடத்துகிறோம். ஆக இந்த கிராம சபை கூட்டத்துக்கு, இந்த மக்கள் கிராம சபை கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் முதல்ல இன்முகத்தோட மகிழ்ச்சியோட வருக 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 வருகன்னு வரவேற்க நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான வகையில் எழுச்சியோடு 2 நாட்களுக்குள்ள, 2 நாள் கூட சொல்ல முடியாது, 24 மணி நேரத்துக்குள்ள மிக சிறப்பான வகையில் நாங்கள் எல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில், கழகத்திற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் மஸ்தான் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அதே போல அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய திண்டிவனம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சீதாபதி சொக்கலிங்கம் அவர்களையும், மயிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி அவர்களையும், மரக்காணம் கிழக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் கண்ணன், பேரூர் கழகத்துடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நம்முடைய ரவிக்குமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரையும் நான் உங்கள் அனைவரின் சார்பில்
திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நாம ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் பாக முகவர்கள் எல்லாம் நியமிச்சிருக்கிறோம். அப்படி நியமிச்சிருக்கக்கூடிய இந்த பாக முகவர்கள்ல 227வது வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக 12வது வார்டுடைய பொறுப்பாளர் கோபி அவர்களும், துணை ஒருங்கிணைப்பாளர்களாக இளவரசு வச்சலா மணிகண்டன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. 228வது வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக 11வது வார்டு செயலாளர் ஆறுமுகம் அவர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி முத்தையன், சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்ப இந்த கிராம சபை கூட்டத்தை, ஆனா இந்த கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு அரசு திடீர்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னா 2 நாளா தமிழ்நாடு முழுக்க நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக நடத்துகிற இந்த கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பயந்து போயிருக்கிறார். தன்னுடைய தூக்கத்தையே மறந்து பயந்து போய், அதனால கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது, கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கு தடை போட்டிருக்கிறார். சீப்பை ஒளிச்சு வைக்கிறது காரணத்தினால கல்யாணம் நின்று போயிடாது, கிராம சபை கூட்டம் தான் நடத்தக்கூடாது, நாங்கள் மக்கள் சபை கூட்டத்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் சபை கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கிராம சபை கூட்டத்தை நடத்துறோம் தவறு இல்லை. கிராம சபை கூட்டத்தை அவரு எதற்காக தடை போட்டிருக்கிறார்னா, கிராம சபை கூட்டம்னா அந்த பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர், அரசு அதிகாரிகள், கலெக்டர் மூலமா அதை நடத்தணும். நம்ம கலெக்டர் மூலமா நடத்துறோம். கலெக்டர் நான் தான் கலெக்டர் இப்போ உங்களுக்கு. ஆக அப்படி நடத்த நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்பில் நடத்துறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எப்படியாவது நம்ம இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும், போலீஸை வச்சு கலெக்டர் வச்சு இந்த கூட்டத்தை எல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு பண்ணாங்க. நேற்று மாலையில் திடீர்னு ஒரு செய்தி வெளியிட்டாங்க. நான் இரவோட இரவா நிச்சயமா மீறி நடத்தலாம். நடத்தினா என்ன ஆகும்? கலவரங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், அங்கங்க போலீஸ் தடுப்பாங்க, கைது பண்ணுவாங்க, நம்ம கூட்டத்தை நடத்த முடியாம போயிடும். அதனால வேண்டாம், சண்டையே வேண்டாம், பிரச்சனையே வேண்டாம். நம்ம கொள்கை, நம்ம லட்சியம் இந்த கூட்டத்தை நடத்தணும். ஆகவே பேரை நாங்கள் மாற்றிக்கிறோம் சொல்லி மக்கள் சபை கூட்டத்தை நடத்துகிறோம். அதுக்காக நாங்கள் பயந்துக்கிட்டு மக்கள் சபை மாற்றிக்கிட்டோம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கூட்டத்தை எப்படியா நடத்தி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நடத்துகிறோமே தவிர, அப்படி நடத்துகிற இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் 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 உங்களை அன்போடு உளப்பூர்வமாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இப்ப 10 வருஷமா நம்ம ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில் இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. ஏற்கனவே ஜெயலலிதா தலைமையில் தான் இந்த ஆட்சி இருக்கணும்னு மக்கள் முடிவு செஞ்சு தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த அம்மா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மறைந்து விட்ட காரணத்தினால ஒரு விபத்தின் காரணமாக முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இல்லவர். அவரை முதலமைச்சர் நினைச்சு நீங்க ஓட்டு போடல, ஜெயலலிதா முதலமைச்சர் நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்க. அதான் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாது உங்களுக்கு தெரியும். அவர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டவர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா அதுவும் ஒரு சந்தேகம் தான். எப்படி முதலமைச்சர் ஊர்ந்து போய் தான் முதலமைச்சர் ஆனாரு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்படி ஊர்ந்து போனாருன்னா மண்புழு மாதிரி சசிகலா காலில் போய் விழுந்து அவர் முதலமைச்சரான கதையெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல சமூக வலைத்தளங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் அதிகம் போக விரும்பல. ஆக இப்போ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆக விரைவில் நாம் தேர்தலை சந்திக்க போறோம். இடையில இன்னொரு 4 மாசம் தான். ஆக இந்த தேர்தலில் நாமெல்லாம் இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் என்ற எண்ணத்தோடு தான் நீங்க எல்லாம் இங்க ஒன்று திரண்டு
வந்திருக்கிறீங்க, எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க, உணர்ச்சியோடு வந்திருக்கிறீங்க, இன்னும் சொல்லலாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. உள்ளபடியே நான் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த ஆட்சி மாற்றம் வரப்போது திமுக தான் ஆட்சிக்கு வரப்போறதுங்கிறத நாங்க எதிர்பார்த்திருப்பதை விட, நாங்கள் நம்பிக்கை இருக்கிறத வச்சுக்கிறத விட இப்போ உங்களிடத்துல தான் அதிகமான நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை உங்க முகத்துல பார்க்கிறேன். அதுவும் பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்க்கும்போது உள்ளபடியே நான் பெருமைப்படுறேன். அதுவும் இவ்வளவு கட்டுப்பட உட்கார்ந்துருக்கிற காட்சியை பற்றி உள்ளபடி ஆச்சரியப்படுறேன். 4 பெண்கள் இருந்தாலும் என்னென்ன கலவரம் நடக்கும், என்னென்ன பிரச்சனை நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆயிரக்கணக்கில் திரண்டிருக்கிறீங்க. எவ்வளவு அமைதியா, எவ்வளவு கட்டுப்பாடா இங்க உட்கார்ந்துருக்க காட்சியை பார்க்கும்போது ஒரே முடிவோடு இருக்கு. இந்த ஆட்சியை தூக்கி எறியணும், எடப்பாடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற உணர்வோடு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதுக்காக மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிராம சபை கூட்டத்தை, மக்கள் கிராம சபை கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க நடத்தணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செஞ்சு 4-5 நாட்களுக்கு முன்பு முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்து அதை அறிவிச்சோம். எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். உங்களுக்காக நடத்துகிற கூட்டம் இல்லை, அவங்களுக்காக நடத்துகிற கூட்டம். நீங்க தயவு செஞ்சு அமைதியாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது. ஆக இந்த கிராம சபை கூட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலையும், எல்லா ஊராட்சியும் நடத்தணும்னு முடிவு செஞ்சு ஏறக்குறைய ஒரு 16,000 ஊராட்சிகளில் இதில் நடத்தணும்னு திட்டமிட்டு அந்த பணியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி தொடங்கணும். 23ஆம் தேதி தொடங்கணும். நான் 23ஆம் தேதி அண்ணா பிறந்த மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் குன்னம் பகுதியில் போய் தொடங்கி வச்சேன். நான் மட்டும் இல்லை, நம்முடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வேலூர் மாவட்டத்துக்கு போனார். நம்முடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் அவருடைய தொகுதிக்கு போனார். நம்முடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டாரு, தொடங்கி வச்சாரு. அந்தியூர் செல்வராஜ் அவர் திருப்பூர் மாவட்டத்தில், அதே மாதிரி பெரியசாமி துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தில். இப்படி எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் எல்லாம், மாவட்ட செயலாளர்கள்லாம், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்தந்த மாவட்டத்தில் போய் தொடங்கி வச்சு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று முன்தினம் நான் குன்னத்தில் தொடங்கினேன். இன்னைக்கு மரக்காணத்துக்கு வந்திருக்கிறேன். முதல்ல 23ஆம் தேதி தொடங்கினப்போ முதல் நாள் மட்டும் 1166 கூட்டங்கள் நடந்துச்சு. இது மாதிரி 1166 கூட்டங்கள் நடந்துச்சு. நேற்றுக்கு எவ்வளவு நடந்துச்சுன்னா அதையும் தாண்டி 1642 கூட்டங்கள் நடந்துச்சு. ஆக இணையம் வழியாக அதிமுகவை நிராகரிக்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானம், அதை ஆதரிச்சு 18,70,000 பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இணையதளத்தின் மூலமாக 18,70,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நேற்றும் இன்றும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 23,000 பேருக்கு மேல உறுப்பினர்கள், நம்ம கட்சியில உறுப்பினர்கள் டெலிபோன்ல, அலைபேசி இருக்கு பாருங்க, செல்போன்ல, அதன் மூலமாக அழைப்பு விடுத்து சேர்ந்திருக்கிறாங்க. எவ்வளவுன்னா நேற்று இன்றைக்கு மட்டும் 23,000 பேர் திமுகவில் இந்த நிகழ்ச்சி மூலமாக சேர்ந்திருக்கிறாங்க. தொடங்கிய முதல் நாள்ல மட்டும் 30 லட்சம் பேர், அதாவது 23ஆம் தேதி, நேற்றைக்கு 35 லட்சம் பேர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் சொன்ன பாருங்க, 1166 கூட்டம் முதல் நாள், 2வது நாள் 1642 கூட்டம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் 30 லட்சம் பேரும், 2வது நாள் கூட்டத்தில் 35 லட்சம் பேரும், இன்னைக்கு 40 லட்சம் பேர் வரும். இணைய வழியாக 1,80,00,000 பேரும் கிராம வார்டு சபை கூட்டத்தை கவனிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா இணைய வழின்னா செல்போன்ல, யூடியூப்ல, அதே மாதிரி ட்விட்டர்ல, அப்புறம் டிவியில,
நேரடியாக வர தொலைக்காட்சிகளில் இப்படி இணையம் வழியாக 1,80,00,000 பேர் இந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக 2,10,00,000 பேரை கடந்து, அதே மாதிரி 2வது நாள் 2,58,00,000 பேரை கடந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இது 10 நாள் நடக்க போகுது. ஆக இதை பொறுத்து கொள்ள முடியல இந்த ஆட்சியால். நேற்றைக்கு திடீர்னு ஒரு 8 மணி அளவில் தடை போட்டாங்க. நான் 9 மணிக்கு முடிவெடுத்து அறிவித்தேன், நீங்கள் தடை போட்டாலும் அதை மீறி நாங்கள் நடத்துவோம், ஆனால் கிராம சபை நடத்தினா குழப்பம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதனால் நாங்களும் அதை ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்காக விட்டுற மாட்டோம், மக்கள் கிராம சபைங்கிற தலைப்பில் நடத்துவோம், இதையும் தடை போட்டிங்கன்னா அதையும் தாண்டி நடத்துவோம், அதை நீங்கள் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது, மோடியே வந்தாலும் சரி இதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நான் முதல்ல இந்த கூட்டத்தை காஞ்சிபுரம், அண்ணா பிறந்த காஞ்சிபுரம், இந்த கட்சியை உருவாக்கின, நம்மை ஆளாக்கிய, வங்க கடலோரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சி மண்ணில் தான் தொடங்கினேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா குன்னம் பகுதியில். அடுத்து இந்த மரக்காணம், காஞ்சியை மறக்க முடியாது, ஏன்னா நம்ம உருவாக்கின அண்ணா பிறந்த ஊர். அடுத்து இந்த மரக்காணத்தை நான் மறக்க முடியாது, ஏன்னா அது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மாநாட்டுக்கு தலைமை தாங்கிற வாய்ப்பு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் எனக்கு கிடைச்சது. அது ஒரு பெருமை எனக்கு உண்டு. அடுத்து 1975 நான் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமுல்படுத்தி தமிழ்நாட்டில் 76ஆம் ஆண்டு அமுல்படுத்தினாங்க. அப்போ திமுக ஆட்சியை கலைச்சாங்க. கலைஞர் தலைமையில் இருந்த நம்முடைய திமுக ஆட்சியை கலைச்சாங்க. எமர்ஜென்சி நேரம் 76 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. கலைக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்துருச்சு. முதலமைச்சர் வீடு கலைஞர், முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவர் எப்போ 31ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் முதலமைச்சர், 6 மணிக்கு முதலமைச்சர் இல்லை, 6 மணிக்கு போலீஸ் வந்துருச்சு. வந்த உடனே தலைவரை பார்த்து தலைவர் என்ன நினைச்சாரு, தன்னை தான் கைது பண்ண வந்திருக்காங்க நினச்சிக்கிட்டு, அப்போ என்ன எல்லா தலைவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. வாஜ்பாய் கைது, அத்வானி கைது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கைது, ஜெயபிரகாஷ் நாராயண் கைது, இப்படி எல்லாரும் கைது செஞ்சு சிறையில் கொண்டு வச்சுட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண உடனே முதலமைச்சராக இருந்த கலைஞரை எதிர்த்த காரணத்தினால அவரை கைது பண்ணதுக்காக வந்திருக்காங்கன்னு கலைஞர் என்ன கைது பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்டு, உங்களை இல்லை உங்கள் பையனை கைது பண்ண வந்திருக்கிறேன்னு தலைவரிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உடனே தலைவர் சொல்லியிருக்காரு, அவன் இல்லை ஊரில், அவன் திண்டிவனத்துக்கு போயிருக்கிறான், மதுராந்தகத்துக்கு போய் அவங்க நாடகம் அதை முடிச்சுட்டு திண்டிவனத்தில் ஒரு நாடகம் இருக்குது, செஞ்சியில் நாடகம் இருக்குது, அதுக்கு போயிருக்கிறான், வந்த உடனே அனுப்பிச்சி வைக்கிறேன் போங்கன்னு இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னை கைது பண்ண வந்தப்போ நான் இருந்த மாவட்டம் எந்த மாவட்டம்னா இந்த விழுப்புரம் மாவட்டம். அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் தொகுதியில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுல நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன். எப்படி அன்னைக்கு ஜனநாயகத்திற்காக கலைஞர் குரல் கொடுத்தாரோ, நம்முடைய மாநில உரிமைகளை எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு பறிச்சுக்கிட்டு இருக்கு. மாநில சுயாட்சிக்கே உள வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்தியில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு உடந்தையாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கு. ஆக எப்படி அந்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற அன்றைக்கு நெருக்கடி நிலையிலிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற கலைஞர் குரல் கொடுத்தாரோ, அது மாதிரி தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நாம் இன்றைக்கு ஜனநாயகத்தை காக்க குரல் கொடுக்க இங்கே கூடியிருக்கிறோம். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் கவர்னரை போய் நாங்கள் சந்திச்சோம். சந்திச்சு 98 பக்கம் கொண்ட ஒரு ஊழல் புகார் இந்த ஆட்சியின் மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி, உதயகுமார், காமராஜ், இப்படி எல்லா அமைச்சர்கள் மீதும் புகார் கொடுத்திருக்கிறோம். புகார்னா ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததுன்னு கொடுக்கல, ஏதோ ஏனோதானன்னு புகார் எழுதி கொடுத்துடல, ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துடல.
ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு ஏற்கனவே அவைகளெல்லாம் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவாயிருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது அவருடைய உறவினர்களுக்கு டெண்டர் விட்ட கதை உங்களுக்கு தெரியும். நெடுஞ்சாலைத்துறையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 கோடி ரூபாய் ஊழல் செய்யக்கூடிய வகையில் டெண்டர் விட்டு அது இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டோம். பாரதி தான் நம்முடைய வழக்கறிஞர் RS பாரதி அவர்கள் தான் வழக்கு போட்டார். அது நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு, இதை நியாயமா விசாரிக்கணும். ஆனா அவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினால உயர்நீதிமன்றம் மட்டும் விசாரிச்சா பத்தாது, உண்மை வெளியே வராது. அதனால சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. ஆக அந்த உத்தரவை அமல்படுத்தக்கூடாது என்று யார் எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கிட்டார், தடை உத்தரவு வாங்கிட்டார். நியாயமா தம் மீது தவறு இல்லைன்னா என்ன செய்யணும்? அதை சந்திச்சிருக்கணும். எப்படி ராஜா அவர்கள் மீது ஒரு பெரிய ஊழல் வழக்கு அவர் மீது சுமத்தினப்போ ஸ்டே வாங்கல, தடை வாங்கல, நான் சந்திக்கிறேன், அதை சந்திச்சு நிரூபிச்சுட்டு நான் விடுதலையாகி வெளியில் வருவேன் சொன்னார். சொன்னபடி விடுதலையாகி வெளியே வந்தார் நம்முடைய ராஜா. உங்களுக்கு தெரியும் 2G வழக்கு பொறுத்த வரைக்கும் அது மாதிரி இவர் செஞ்சிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு? வந்தா விசாரணை நடத்துவாங்க, விசாரணை நடத்தினா உண்மையெல்லாம் வெளில வந்துடும், உண்மையெல்லாம் வெளில வந்தா நம்ம மாட்டிப்போம், மாட்டிக்கிட்டா பதவி போயிடும், பதவி போறது மட்டும் ஜெயிலில் போய் உட்காரணும். ஆக அதுக்கு பயந்து இப்போ ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. இன்னும் 4 மாசம் தான் நம்ம ஆட்சி வரப்போகுது. வந்த பிறகு ஸ்டே உடைக்கப்படும், அப்ப தப்பிக்க முடியாது. ஆக இப்படி எல்லார் மீதும் இப்படிப்பட்ட ஊழல் வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கு. சொத்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க, மின்சார வாரியத்தில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசு அரிசி கொடுக்குது. அந்த அரிசியை வெளிச்சந்தையில் கொண்டு போய், வெளிமாநில சந்தையில் கொண்டு போய் வித்து அதில் ஊழல் பண்ண ஆட்சி இந்த ஆட்சி. மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய அரிசியை கூட ஒழுங்காக வழங்கல, அதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க காமராஜ். அதெல்லாம் ஆதாரங்களோடு நாங்கள் சேகரித்து புள்ளி விவரத்தோடு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி கவர்னரிடத்தில் கொடுத்துருக்குறோம். இந்த முறை கவர்னர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் எங்களை. ஏன்னா அவருக்கு தெரியுது, இது எத்தனை முறை நான் கவர்னரை பார்த்துருக்குறோம், இவ்வளவு மரியாதை கொடுத்து எங்களை உட்கார வச்சு பேசுனதில்லை. இந்த முறை அதிகமான கவனமா உட்கார வச்சு பேசினார்னா 4 மாசத்துல ஆட்சி மாற்றம் வரப்போங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. நமக்கே தெரிஞ்சிருக்கிறப்ப கவர்னருக்கு தெரியாதா? அவங்களுக்கு எவ்வளவு ஒற்றர்கள் இருக்காங்க, போலீஸ் இருக்கு, சிபிஐ இது சிஐடி இருக்காங்க, எல்லாம் விசாரிச்சு கொடுத்து இருப்பாங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நடவடிக்கை எடுப்பா சொல்லி எடுக்கலன்னு வச்சுங்க, பொறுத்துருங்க, 4 மாசத்துல நாம எடுக்கலாம். அதுதான் உண்மை. ஆக நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புறது, இதெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பார்த்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. இன்னும் 4 மாசம் தான் ஆட்சி போக போகுது, நம்ம மீது ஊழல் புகாரை கொண்டு கொடுத்துட்டாங்க, கவர்னர் நிச்சயமா நடவடிக்கை எடுத்துருவாரு. கவர்னர் எடுக்காட்டினாலும் 4 மாசத்துல வர திமுக ஆட்சி எடுத்துரும். அந்த ஆத்திரத்தில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திமுக ஒரு குடும்ப கட்சி, திமுக இன்றைக்கு ஒரு குடும்ப கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஊர் புறாவை பேசிட்டு இருக்காரு. ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்றாரு. அவங்க மேல நம்ம ஊழல் சொல்றோம், அவங்க நம்மளை பார்த்து இப்ப ஊழல் கட்சி சொல்றாங்க. ஒரு திருடன் எப்பவுமே திருடன் ஒத்துக்க மாட்டான், இல்லைன்னா சொல்லுவோம் நான் திருடல, நல்லவனை பார்த்து இவன் தான் திருடான். ஒரு திருடன் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை திரத்திட்டு வருவான். ஓடிக்கிட்டே வரும்போது அதோதான் எங்க ஓடுறான், எங்க திருடன் போறாங்கிட்ட அதோ ஓடுறான்வான், அவனே சொல்லுவான் திருடன்னு. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு திருடனாக ஊழல்வாதியாக இருக்கிற காரணத்தினால ஆத்திரத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். அதனாலதான் இப்ப திமுக மீது ஊழல் ஊழல்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்த உடனே தலைவர் கலைஞர் மீது சர்க்காரிய கமிஷன் விசாரணை போட்டாங்க. ஏதாவது நிரூபிக்க முடிஞ்சதா? எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? இந்த ஊழல் புகார் கொடுத்தது உண்மைதான், ஆனா எனக்கு சொன்னது சேலம் கண்ண, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. அதனால அது தள்ளுபடியாச்சு. நம்முடைய ராஜா மீது போட்ட வழக்கு, கனிமொழி மீது போட்ட வழக்கு எல்லாமே தள்ளுபடியாச்சு. கலைஞர் டிவி மீது போட்ட வழக்கு எல்லாமே தள்ளுபடியாச்சு. இது வரைக்கும் நம்ம மீது எத்தனையோ ஊழல் வழக்கு போட்டிருக்கலாம், ஆனா எதுவும் நிரூபிக்கப்படலை. வேண்டும் என்று அரசியல் நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு. ஆனா நான் கேட்கிறேன்,
இதே அதிமுக மீது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2-3 முறை முதலமைச்சர் பதவியை ஏத்துக்க முடியாம போச்சு. ஏத்துக்கிட்ட பதவி ராஜினாமா செஞ்சாங்க. ஏன்? ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு தந்துச்சு. கடைசியா பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பு என்ன? 4 பேருக்கு தண்டனை கொடுத்தாங்களா? அம்மையார் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் என்று 4 பேருக்கு கொடுத்தாங்களே. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டாங்க, அதனால சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தண்டனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இறந்துட்டதுனால. ஆனா தண்டனை தான், குற்றம் தான். இறந்துட்டதுனால அவருக்கு தண்டனை இல்லை, அதுதான் உண்மை. இறந்து போன தலைவரை பத்தி நான் அதிகம் விமர்சனிக்க விரும்பல, அது நான் தேவையில்லை, அது ஜனநாயகம் இல்லை. ஆனா உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். 4 வருஷம் ஜெயிலு, 100 கோடி ரூபாய் ஃபைனு போட்ட ஆட்சி யாரு? எந்த ஆட்சியில இருந்தவங்க அனுபவிச்சாங்க? இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க சில பேர். இது திமுக மீது நீங்க சொல்றீங்களே, யாராவது நம்முடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு ஊழல் வழக்கில் சிக்கி தண்டனை பெற்றது உண்டா? கிடையாது. குடும்ப கட்சிங்கிறீங்களே, குடும்ப கட்சியா இருந்தா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த ஏக்கத்திற்காக பணியாற்றுங்கிறாங்க. இந்த ஏக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு கடமையாற்றிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னா, நேரடியா உட்கார்ந்துட்டேன்னா, நானும் ஒரு 13 வயசுல பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு மாணவனாக கையில கொடியேந்தி தலைவர் எப்படி 13 வயசுல திருவாரூர்ல இந்தியை எதிர்த்து போராடுகிற போது ஒரு போராட்டத்தை நடத்தினார். மாணவர்களை ஒன்று திரட்டி ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழை உள்ள நாடிதல்லவே என்று போர்ப்பரணி பாடிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி பருவத்தில். அவருடைய வாரிசாக நான் ஏதோ நேரடியாக இந்த இடத்துல உட்கார்ந்துல்ல, நேரடியாக வந்துள்ள படிப்படியா ஆக கட்சி ரீதியாக வந்திருக்கிறேன், அரசியல் ரீதியாக வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு கேட்கிற இதே எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர்கள், மாமன், மச்சான், அவங்க பினாமிகள், சம்பந்திங்க எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்களே. ஊழல் குடும்ப கட்சியா இருக்கக்கூடாது, அரசியல் குடும்ப கட்சியா இருக்கலாம். ஆனா ஊழல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய குடும்ப கட்சியா இருக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அதுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதுதான் இன்றைக்கு நாட்டினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வருகிற தேர்தல் விரைவில் வரப்போகுது. அதுக்கு நீங்களாம் ரொம்ப ஆவலா, இப்போ நான் உள்ள வர்றப்பவே சில தாய்மார்கள் அடுத்து நீங்க தான், அடுத்து நீங்க தான், அடுத்து நீ தான், அடுத்து நம்ம தான் அப்படின்னு எல்லா தாய்மார்களும் சொல்லக்கூடிய இந்த காட்சி இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் இந்த ஆட்சி எப்போ விரட்ட போறீங்க, எப்போ விரட்ட போறீங்கன்னு சொல்லக்கூடிய நிலை வந்துருச்சு. ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு உங்களை எல்லாம் இங்கே அழைச்சிருக்கிறோம். ஆக அழைச்சிருக்கிறோம் சொன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை சந்திக்கிற கட்சி, மக்களோடு இருக்கிற கட்சி, மக்களுக்காக பணியாற்றுகிற கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். 10 வருஷம் ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தோமா? அரசியலிருந்து துறவரம் கொண்டுட்டோமா? நம்ம தான் பொறுப்புல இல்லையே, ஆட்சியில் இல்லையே, மக்களை பற்றி நம்ம ஏன் கவலைப்பட இருந்துட்டோமா? மக்கள் பிரச்சனை கையில் எடுத்தோம். விவசாயிகள் பிரச்சனையா, குடிநீர் பிரச்சனையா, சாலை வசதிகளா, மொழி பிரச்சனையா, ஆக எல்லா பிரச்சனையிலும் கையில் எடுத்தோம். அதே மாதிரி நீட்டு பிரச்சனை வந்தப்போ அதையும் கையில் எடுத்தோம். எல்லாம் கையில் எடுத்து போராடணும், வாதாடணும், ஊர்வலம் போனோம், மறியல் நடத்தணும், உண்ணாவிரதம் இருந்தோம், சிறைக்கு போனோம், கண்டன கூட்டங்களை நடத்தணும். தொடர்ந்து 10 வருஷமா அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா நம்ம திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் இணைஞ்சு பிணைஞ்சு ஒற்றுமையாக இருந்து எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோமோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் அதை விட மிகப்பெரிய வெற்றியை பெற்றிட நீங்க உறுதுணையாக இருக்கணும் என்று கேட்டுக்கொள்வதற்காக தான் வந்திருக்கிறேன். ஆக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை குன்னம் பகுதியில் போய் கேட்டேன். இன்னைக்கு பேரூராட்சி பகுதிக்கு வந்திருக்கிறேன், மரக்காணம் பகுதிக்கு வந்திருக்கிறேன், உங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய குறைகளை கேட்க வந்திருக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேசணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை, உங்களுக்கும் ஆசை இருக்கும். அத்தனை பேரும் பேசினா என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும், எவ்வளவு நேரம் ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பேசினதை தான் பேச போறீங்க, திருப்பி திருப்பி அதுதான் வரப்போகுது. இருந்தாலும் ஒரு 10 பேரை நான் பேசுவதற்கு அனுமதிக்க போறேன். ஏற்கனவே சில பேர் பெயர்களை கொடுத்துருக்குறாங்க, சில பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசணும்னு சொல்லி. ஆக அந்த பிரச்சனைகளை பற்றி இங்கே நீங்கள் தயவு செஞ்சு நான் பேர் அழைக்கிற போது அவங்க மட்டும் இங்கே வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பேசணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைவாக என்னுடைய கருத்தை நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்வேன் என்பதையும் சுட்டி காட்டி,
பேசுகிறவங்க பேசுனதே திருப்பி பேச வேண்டாம், நேரம் இருக்காது, ஏன்னா அது டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பேசுனவங்க தயவு செஞ்சு சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை இங்கே பேசிட வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிட்டு, பெயர் பட்டியலுங்க. திரு பாண்டுரங்கன் அவர்கள். கேமரா கொஞ்சம் உட்கார்ந்துருப்பாங்க, தெரியல. பாண்டுரங்கன் பேசு. நான் ஒரு சிறு விவசாயி. என்னுடைய நிலம் மரக்காணம் கடற்கரை அருகில் உள்ள புளியங்கால் ஓடைக்கு அருகில் உள்ளது. மரக்காணம் பகுதி அதிகமான மழை பெய்யும் காலங்களில் ஒரு வடிகால் பகுதியாக உள்ளது. குறைந்தது ஒரு 15 கிலோமீட்டருக்கு அப்பால் பெய்யும் மழைகளெல்லாம் மரக்காணம் வழியாகத்தான் கடலில் கலக்க வேண்டும். முறையாக கலப்பதற்கு புளியங்கால் ஓடை என்ற ஒரு ஓடை இருந்தது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புளியங்கால் ஓடை மிக சிறப்பாக இருந்தது. அதிகமான மழை பெய்யும் போது உபரி நீர் புளியங்கால் வழி ஓடையாக வெளியே கடலிலே கலந்தது. இப்போது 10 ஆண்டுகளாக அந்த புளியங்கால் ஓடை இருக்கும் இடமே தெரியவில்லை. இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்தை பார்வையிட்டு இந்த புளியங்கால் ஓடையை நாங்கள் சீரமைக்கிறோம், அதற்காக 85 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளோம் என்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த நேரத்தில் விதி எண் 110 கீழ் அறிவித்தார். அது விதி எண் அல்ல, எங்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சதி எண் என்றுதான் நான் கருதுகிறேன். காரணம், நாங்கள் சாதாரண விவசாய கூலி தொழிலாளர்கள். எங்களின் கஷ்டத்தை அதிகமான மழை பெய்துவிட்டால் நாங்கள் பயிரிடும் பயிர்கள் அழுகிவிடும். அதிகபட்சம் 2 அல்லது 3 நாள் தண்ணீரில் நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கும். அதுவே தொடர்ந்தால் அழுகிவிடும். அழுகி அதனுடைய வளத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நாங்க எங்கெல்லாம் கடவுடம் பட்டு அந்த விவசாயத்தை பயிர் வச்சு நெல்லே அடக்காத போனா எங்களுடைய கஷ்டங்களை நாங்க எங்க போய் சொல்லுவோம்? எங்களை ஆட்சி செய்யற அரசாங்கத்தை சொல்லுவோம். எங்களை ஆட்சி செய்யற அரசாங்கம் எங்களை சட்டம் செய்யவே இல்லை. எங்களை ஏமாளிகளாக நினைத்து எங்களுடைய குறைகளை எங்களை ஆட்சி செய்யற ஆட்சியாளர்களிடம் சொல்லுவதா, இல்லை வெளிநாட்டு சீனா அரசாங்கத்தை சொல்லி எங்க உதவி கேட்கட்டா, பாகிஸ்தான் அரசாங்கத்தை சொல்லி உதவி கேட்கட்டா? நாங்க என்ன பாவம் செய்தோம்? விவசாயிகளா பிறந்தது இந்த நாட்டில் எங்கள் குற்றமா? ஆனா சொல்றாங்க விவசாயிகள் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் தோட்டிலே கை வைக்க முடியாது என்று. இதெல்லாம் கதை சொல்லி எங்க வயிறு எரித்து அவர் ஆட்சியாளர்களுடைய தலைநகர மயிருக்கு கூட கொடுக்க மரியாதை கூட இந்த வயிறு எறிந்து கொண்டிருக்க விவசாயிகளுக்கு கொடுக்கல. கேவலமா இருக்கு. நான் விவசாயி என்று கூறிக்கொள்வதற்கு கேவலப்படுகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கெத்தாக விவசாயி என்று சொன்னேன், பலன் இருந்தது. ஆனால் இப்பொழுது பலன் ஆட்சியாளர் இருக்கிறது. தொழிலாளர்கள் வேலை செய்ய எங்களுக்கு விவசாயிகளுக்கு எங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த பகுதியில் இப்ப சமீபத்தில் இந்த மழையால வேர்க்கடலை பயிரிட்டவங்க எல்லாமே முளைக்காம அழிவு போச்சு. எல்லாருக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம். மரவள்ளி பயிர் வச்சாங்க, மரவள்ளி அழிஞ்சு போச்சு. தர்பீஸ் பயிர் வச்சுக்கிறாங்க, அதுவும் அழிஞ்சு போச்சு. மீறி விளைச்சல் வந்தாக்கா அந்த தர்பீஸ் அடக்கிற நேரம் பார்த்து தேர்தல் வரும். இந்த தேர்தல் வரும்போது அந்த தர்பீஸை வித்து 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் சேர்த்து வரும்போது பறக்கும் பணின்னு ஒரு படகு தேர்தல் கமிஷன்ல அவங்க என்ன பண்றாங்க, 50,000 மேல எடுத்து வந்தா உரிய ஆவணங்கள் எங்களுக்கு காட்டணும். எந்த உரிய ஆவணங்களை என்ன மாதிரி சாதாரண ஏழை விவசாயி காட்டுவான்? நான் வருவாய்த்துறை கேட்டீங்க, ஆவணங்கள் கூட அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன மாதிரி தர்பீசெல்லாம் அழிஞ்சு பல விவசாயிகள் தற்கொலைக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் எங்களை உதாசீனப்பட்டது. நாங்க என்ன கோடி கோடியாவா கடன் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது 25,000 30,000 50,000 இதான் கடன் கொடுப்போம். இந்த கடத்தை திருப்பி கட்டாத நாங்க தவிக்கிறோம். இதை ரத்து பண்றதுக்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கம் பல ஆயிரம் கோடி கடன் வாங்கினவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இங்க நாங்க தேடி இருக்கிறோம் பிடிக்கிறோம் சொல்லிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த குறைகளை நாங்க எங்க போய் சொல்ல? எங்களுக்குன்னு ஒரு விடிவு இருக்குது. இன்னும் 4 மாசம் நாங்க பொறுத்துக்கிறோம். எங்கள் இருக விலக ஒளி பிறக்கும், அது உதயசூரின் ஒளியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை வெற்றி அடைந்த பின் எங்களுடைய கடன்கள் ரத்து செய்யப்படும் என்ற அதீத நம்பிக்கையோடு இங்க இருக்கிற விவசாய மக்கள் எல்லாம் காத்துக்கிறோம்.
எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து இந்த விவசாயிகளின் கஷ்டத்தை எடுத்துக் கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மக்கள் சபை அரங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி 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 நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்களும் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி விழுப்புரம் மத்திய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் புகழந்தி வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கிறேன். அடுத்து அனிதா ரமேஷ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அங்கே இருங்கம்மா, மைக் கொடுக்க சொல்றேன். மைக் கொடுங்க. என் பேர் அனிதா. நான் ஒரு மீனவ குடும்பத்து பெண்ணு. எங்கள் மீனவர்களுக்கு சரியான மார்க்கெட் இல்லாததால மீனவ பெண்கள் அந்த மீன்களை விற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. மழை காலம் வெயில் காலத்தில் ரொம்ப மழை வந்தால் ரொம்ப மழையில் பாதிக்கப்படுறாங்க. வெயில் ரொம்ப இருக்கிறதால மீன்கள்லாம் கெட்டு போய் சீக்கிரமாக அவங்களுக்கு விற்பனை ஆகாமல் பெரிய நஷ்டமாகுது. சாலை ஓரத்தில் கழிவுகளை கொட்டுறாங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப புகாருங்க வருது. அதனால அவங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு சரியான மார்க்கெட் அமைச்சு தர சொல்லி நாங்கள் ரொம்ப போராடினாலும் எதுவும் நடக்காத இருக்குது. அப்புறம் மீன் பதப்படுத்துகிற ஒரு நிலையம் நாங்கள் கேட்டிருந்தோம். அதுக்கும் அவங்களுக்கு சரியான ஒரு இது இல்லை. மீன்கள் அவங்க கஷ்டப்பட்டு மீனவர்கள் வலைக்கு போய் கஷ்டப்பட்டு மீன்களை பிடிச்சிட்டு வந்தாலும் அவங்க மீனவ பெண்கள் அதை விற்க முடியாத மீதி ஆகிட்டா அது கெட்டு போய் அவங்களுக்கு பெரிய பாதிப்பாகுது. மீன்பிடி துறைமுகத்துக்கு நாங்கள் அடிக்கலை. மீன்பிடி துறைமுகத்துக்கு திமுக ஆட்சியிலே நம்மளுக்கு அறிக்கை வந்தது. ஆனா ஆட்சி மாறிட்டதால அதிமுக ஆட்சியில மறுபடியும் அதே அறிக்கையை திரும்பவும் நிறைவேற்றுறதா சொன்னாங்க. சொல்லி அறிக்கை விட்டதோட சரி, இன்னும் அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. அவங்க மீன் அந்த துறைமுகத்தை பார்வையிடுறதுக்கு முதலமைச்சர் வருவதற்காக புதுசா ரோடு போட்டாங்க. அங்க எல்லா வசதியும் செஞ்சாங்க. அது செஞ்சதோட சரி, அதுக்கப்புறம் யாருமே அங்க பார்க்கல. எல்லாரும் போனவங்க அதோட இன்னும் எதுக்குமே வரல. அதனால எங்க மீனவ பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மீனவர் குப்பத்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். நன்றி. எங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அடுத்து திரு கே பக்தவச்சலம் அவர்கள். மரக்காணம் உட்பட தொழிலாளர் சார்பாகவும் உப்பு உற்பத்தியாளர்கள் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மரக்காணம் உப்பளம் நிறைந்த பகுதி சுமார் 10,000 ஏக்கர் நிலப்பரப்புள்ள உப்பளம் இருக்கிறது. இந்த 10,000 ஏக்கர் நிலப்பரப்பில் 1000 ஆண் தொழிலாளர்களும் 1000 பெண் தொழிலாளர்களும் உப்பள தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த உப்பள தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கிடைப்பதில்லை. காலையிலே பெண்கள் 4 மணிக்கு எழுந்து அந்த உப்பை சேகரித்த உப்பை வாரி மிக பலுவான கூடையில் தூக்கி கரையிலே கொட்டுகிறார்கள். அவர்களுக்கும் சரியான ஊதியம் இல்லை. சேகரித்த உப்பை மூட்டைகளை பிடித்து அவர்கள் லாரிகளை ஏற்றுவார்கள். அந்த மூட்டையில் சுமார் 100-130 கிலோகள் இருக்கும். அவர்கள் அந்த மூட்டை தூக்குவதற்கு உடம்பில் வலுவிருந்தால் தான் தூக்க முடியும். அவர்கள் சக்தி குறைந்து நோய்வாய்ப்பட்டு இருந்து விடுவார்கள். அவர்களுக்கு சரியான மருத்துவ வசதியும் கிடையாது, ஊதிய உயர்வும் கிடையாது. அவர்கள் 6 மாதத்துக்கு தான் வேலை செய்கிறார்கள். 6 மாதம் மழைக்காலமான பிறகு வீட்டிலே இருந்து விடுவார்கள். இதனால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்பதே கிடையாது. மிகவும் வறுமையிலே வாடுகிறார்கள். இந்த 6 மாதத்திற்கு உண்டான ஒரு ஊதியத்தை அரசாங்கம் நீங்கள் தருவீர்கள் என்று, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நீங்கள் தருவீர்கள் என்று மிக அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மத்தியில் இருக்கின்ற சென்ற முறை 2018ஆம் ஆண்டு மத்தியிலே ஆண்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரக்காணத்தில் வந்து உப்பு தொழிலாளர்களை எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போல போட்டு அவர்களுக்கு இந்த உப்பு தொழிலுக்கு நிரந்தரமான ஒரு ஆதாய விலையும் கொடுக்கிறேன் என்றும் உப்பு தொழிற்சாலை ஒன்று ஏற்படுத்துகிறேன் என்றும் ஒரு நம்பிக்கையை ஊட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் இதுவரையில் உப்பு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு தீபாவளி வந்தால் அவர்களுக்கு ஒரு ஓய்வூதியம் போனஸ் என்பதே கிடையாது. ஒரு மருத்துவ வசதியும் கிடையாது. இப்போது கொரோனா பீரியட் வந்தது. அந்த கொரோனா பீரியடுக்குள்ள அந்த உப்பள தொழிலாளர்களுக்கு ஒரு சிறிய நிவாரணம் கூட கிடையாது. முதலாளிகளும் கொடுக்கவில்லை,
அரசாங்கமும் கொடுக்கவில்லை. அமைப்பு சாரா தொழிலாளர் மூலம் ஒரு சில பேருக்கு தான் அந்த 1000 ரூபாய் வந்தது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மூலம். ஆனால் எல்லா ஆதாரங்களையும் திரட்டி 2 மாதம் 3 மாதங்கள் ஆன பிறகு அவர்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். தபால் மூலமாக கேள்விப்பட்டால் விழுப்புரத்திலே அதிமுகக்காரர்கள் அனைவரும் வாங்கி சென்று விட்டார்கள் என்று இங்கே இருக்கிற அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகள் எங்களிடம் கூறிவிட்டார்கள். அதையும் எங்களால் வாங்க முடியவில்லை. எனவே இந்த உப்பு தொழில் மிகவும் நலிந்த நிலையில் இருக்கிறது. உப்பு உற்பத்தியும் குறைந்து வெளி மாநிலங்களிலிருந்து கையேந்தும் நிலையும் இங்கு உருவாக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த உப்பு தொழில் சிறந்து விளங்க ஊதியம் உயர்வு கிடைக்க நீங்கள் இந்த தொழிற்சாலை ஒன்றும் அவர்களுக்கு பணி இல்லா காலத்தில் நிரந்தர ஊதியம் ஒன்றும் நீங்கள் தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில இந்த உப்பு தொழிலாளர்கள் காத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் மறுபடியும் இந்த ஆட்சி மாறி முதல்வராக போவது நிச்சயம் நிச்சயம். அதிமுக நிராகரித்து இந்த உப்பள தொழிலாளர்கள் மரக்காலத்தில் இருக்கிற உப்பள தொழிலாளர் அனைவரும் தங்களுக்கு ஆதரவு தருவார்கள். நீங்கள் முதல்வராக ஆவீர்கள். இதெல்லாம் முதல்வர் ஏற்றவுடன் இந்த உப்பள தொழிலாளர் பிரச்சனையிலே சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் வாழ்விலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வழிவகை செய்வீர்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொதுமக்கள் சார்பாக இந்த உப்பள தொழிலாளர்கள் மத்தியிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. அடுத்து இளைஞர் நலன் பற்றி நண்பர் செந்தில் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். டி. செந்தில். ஐயா முதலில் வணக்கத்தை இருக்கு. இங்கே இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மரக்காணம் பேரூராட்சியில் நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு சென்னைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க நம்ம திமுக ஆட்சியில் நீங்கள் உரக்கடம் பண்ண மாதிரியோ இல்லை சிப்காட் பண்ண மாதிரியோ மரக்காணத்தில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் என்று உங்களை இந்த இளைஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள வருகிறேன். அப்புறம் அண்ணன் சொன்ன அந்த மாதிரி இங்கே கல் உப்பு ரெடி பண்ணுறாங்க. கல் உப்புனா ரா சால்ட். ஸோ அதை நீங்க கிறிஸ்டல் சால்ட் அதாவது தூள் உப்பாகிற ஃபேக்டரிய ஒன்று இங்க கொண்டுட்டு வரலாம். நீங்க தென் ஒரு தங்கச்சி சொன்ன மாதிரி இங்க ஒரு அந்த மீன் பதப்படுத்துற தொழில், அதாவது அந்த மீன் பதப்படுத்தி அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஏற்றுமதி பண்ற தொழிற்சாலையும் பிளஸ் இங்க விளையிற மரவள்ளி கிழங்கு தென் தர்பூசணி இதெல்லாம் நம்ம பதப்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்டரிய இங்க கொண்டுட்டு வரலாம். இதெல்லாம் உங்க ஆட்சியில கண்டிப்பா நீங்க செய்யணும் என்று உங்களை இந்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. அடுத்து ராஜேந்திரன் அவர்களை பேசுமாறு கேட்டு. ஐயா வணக்கம். நான் மரக்காணம் பகுதியில் ஒரு வியாபாரி. இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜிஎஸ்டி பெரும் சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு மரக்காணத்தில் செய்த வியாபாரம் இப்போது செய்ய முடியவில்லை. காரணம், புதிய புதிய வரி மக்கள் மீதும் வியாபாரிகள் மீதும் செலுத்திக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் வரக்கூடாது என்பதை அணித்தரமாக வியாபாரிகள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞருடைய ஆட்சியில் ஒருமுனை வரி என்று இருந்தது. அதற்கு பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிஜேபியினுடைய தூண்டுதலால் பிஜேபி தூண்டுதலால் புதிய வரி ஜிஎஸ்டி என்று மக்கள் மீது சுமத்தி அதனால் பல மனை வரிகள் மக்கள் மீது திணிப்பதால் வியாபாரிகளும் நஷ்டம் ஏற்படுகிறார்கள். பொதுமக்கள் மீதும் இந்த வரி அதிகமாக செலுத்தப்படுவதால் பொதுமக்களும் இன்னல்படுகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதன் முதல் முறையாக அனைத்து மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்கும் தெளிவுபடுத்துவது என்றால் திமுக ஆட்சி இன்னும் 6 மாதத்துக்குள் நிச்சயம் வரும். அது எங்களால் முடியும், நீங்களால் முடியும். ஜிஎஸ்டியை முழுக அதை நிவர்த்தி செய்து புதிய வரி திருத்துமாறு அன்புடன் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 ராஜன். அடுத்து சகோதரி பவானி அவர்களை பேசுமாறு கேட்டு. பவானி இங்க இருக்காங்களா? முன்னாடி. வணக்கம் தளபதி. வணக்கம் தளபதி. எங்கள் மக்கள் குறையை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இங்க வந்து ஹாஸ்பிட்டலும் சரியில்லை, பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால எதுவுமே எங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் கிடையாது. அதனால எதனா ஒரு ஆக்சிடென்ட் எதனா ஒண்ணு நடந்தா கூட நாங்க 40 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் போயிடுறோம். எங்களுக்கு அதெல்லாம் எந்த இதுவும் அறிவுறுப்பு எதுவுமே எதுவும் செய்ய மாட்டாங்க. போனா மனுஷாலவே மதிக்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க தான் இருக்கணும். ரோடு வசதி எதுவும் இல்லை. ரேஷன் கடைக்கு போனா நல்ல பொருள் எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. கெச்சிய பாட்டியும் ஒதுக்கி விட்டுடுறாங்க. எந்த வசதி வாய்ப்பும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐயா நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில நடக்கிறோம். ஐயா நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. அடுத்த சகோதரி தீபா அவர்களை பேசுவார்கள். அங்க இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மரக்காணம் ஸ்கூல்ல தான் +2 வரைக்கும் படித்தேன். நான் படிக்கும் போது +2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக தான் இருந்துச்சு. நான் முடிச்சு 8 வருஷம் ஆகுது. இன்னும் பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒன்னா தான் படிக்கிறாங்க. கேர்ள்ஸோட நலனை கருதி நீங்க மேல்நிலை பள்ளி கொண்டு வரணும். அதே மாதிரி 10th +2 முடிச்ச பசங்க எல்லாரும் காலேஜ் போகணும்னா பாண்டிச்சேரி இல்ல திண்டிவனம் போறதா இருக்கு. அது இங்க இருந்து மேபி 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போனோம். 1 hour டிராவலிங் ஆகுது. இங்க காலேஜ் இல்லாததுனால எல்லாரும் வேலைக்கு போறாங்க, இல்லைன்னா பெண்களா இருந்தா கல்யாணம் பண்ணி தந்துடுறாங்க. சோ உங்க ஆட்சியில அரசு கல்லூரிகள் நீங்க கண்டிப்பா கட்டி தரணும். 10th வரைக்கும் படிச்ச பசங்க எல்லாரும் சரி மேபி குரூப் எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் போதியான பயிற்சி நிலையம் இங்க கிடையாது. சோ நல்ல பயிற்சி நிலையம் நீங்க அமைச்சு தர வேண்டும். நான் படிக்கும் போது எஜுகேஷன் லோன் வாங்கி படிச்சேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனா நாங்க லோன் கட்டலாம்னு சொன்னாங்க. ஆனா இங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்டரிஸ் இல்லாததுனால என்னால வேலைக்கும் போக முடியல, எஜுகேஷன் லோனும் கட்ட முடியல. பேங்க்ல இருந்து கால் பண்ணி நாங்க வாங்கின அமௌண்ட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் போட்டு அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க. சில ஆட்சி வந்துச்சுன்னா நீங்க எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணலாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா, நன்றி. அடுத்தது வக்ஷலா எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க, இந்த பக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் மரக்காணத்தில் 10 வருஷமாக சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன், சுய உதவி குழு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எங்களுக்கு பேங்க்ல எந்த உதவியுமே கிடையாது. நாங்களா சேமிப்பு 200 300 போட்டு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைச்சா எங்களுக்கு சுய தொழில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஆட்சியில எங்களுக்கு 10 வருஷமா பேங்க்ல எந்த உதவியுமே கிடையாது. நாங்களா 200 300 போட்டு தான் எங்க குடும்பத்தையும் என் பசங்களை ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு லோன் கிடைச்சா எங்களுடைய குடும்பத்தையும் எங்க வாழ்வாதாரத்தை எங்களுக்கு உயர்த்துவது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் 4 மாசம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த ஆட்சி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு சுய தொழிலும் அதோட இந்த 10 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸுக்கு ஏதாவது தொழில் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ நாங்களாம் வேலை இல்லாத வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்க வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ண முடியல, குழந்தைங்களுக்கு ஒரு இது சொல்லி பண்ண முடியல. எங்களுக்கு உதவி என்ன பண்ணீங்கன்னா நாங்க சிறு தொழில் பண்ணுவோம். அதனால எங்க குடும்பம் மேம்படும். எனக்கு பேச அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. அடுத்து தேவி, சகோதரி தேவி பேசுங்க. எங்க இருக்காங்க தேவி? வணக்கம் சார். இப்போ எங்க காலனில மழை எவ்வளோ வீடுங்க எப்படின்னா ரொம்ப ஒழுகுது. ஆனாலும் அந்த வீடை திரும்ப பசுமை வீடு திட்டம்னு சொல்லியிருக்கீங்களா கோசம் இது வரைக்கும் அந்த வீட்டுக்கான முயற்சி அந்த அளவுக்கு அதிகமா இல்ல. மறுபடியும் அந்த வீடு கட்டுற இதுவே நிறுத்தி வச்சிருக்கீங்க. இப்போ லேடிஸுங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னா பாண்டிச்சேரிக்கு போறாங்க, அப்படி இல்லைன்னா காலாப்பட்டுக்கு போறாங்க. எங்களுக்கு இப்ப நாங்க எப்படி வேலை செய்யறது? நாங்க எல்லாம் எப்படி வேலைக்கு போறது? எங்களுக்காக இங்க ஒரு கம்பெனி கட்டி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி சுய உதவி குழுவை பத்தி சொன்னாங்க. அதுன்றது என்னன்னு தெரியாதவே போயிடுச்சு. இப்போ எங்களுக்கு சுய உதவி குழு இருந்துச்சுன்னா நாங்க லோன் வாங்கி எவ்வளவோ எங்களுக்கு மிச்சமாகும். எங்களுக்கு வட்டியும் கம்மி. அதுல சுய உதவி குழுவும் அந்த கடனும் கொடுக்கறது இல்ல. நீங்க எத்தனை வருஷமா நடத்துறீங்க சுய உதவி குழு? நாங்க இப்போ ஒரு 5 வருஷமா தான் நடத்திட்டு இருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே இல்ல. நாங்களாவே இது மாதிரி பணம் கட்டி நாங்களாவே ஒரு சுய உதவி குழு ஆரம்பிச்சு நாங்களாவே லோன் எங்களுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இதே ஒரு கவர்மெண்ட்ல எங்களுக்கு கடன் கொடுத்தாக்கா எங்களுக்கு அதுல எவ்வளவு லாபம் இருக்கும். திமுக ஆட்சியில சுய உதவி குழு என்னென்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அதான் கலைஞர் ஐயா இருக்கும் போது அந்த சுய உதவி குழு நல்லா நடந்துட்டு இருந்தது. அவங்க இல்லாம போனதுல இருந்து அந்த சுய உதவி குழுவும் நின்னு போச்சு. அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்க பெண்களுக்காக இங்க மரக்காணத்துல பேரூராட்சின்னு எதுக்கு சார் சொல்றாங்க? அந்த துறைக்கு அமைச்சரா இருந்தது நான் தான். சொல்லுங்க சார், பேரூராட்சி எதுக்கு சார்? பேரூராட்சினா வளர்ந்த ஒரு ஊரு தான் பேரூராட்சின்றாங்க. இந்த ஊர் என்ன வளர்ந்துருக்குது? வேறு வேலை இல்ல.
இங்க வந்து உப்பாலத்துக்கு போனா மட்டும்தான் கஞ்சி, அப்படி இல்லையா குளத்து வேலைக்கு போகணும். இந்த 2 வேலையும் இல்லைன்னா ஜனங்க பட்னியும் பசியுமா தான் இருக்கணும். இங்க இந்த ஊர் எந்த வகையில வளர்ந்து இருக்குது? பேரூராட்சின்னு எதுக்கு இந்த ஊருக்கு சொன்னாங்க சொல்லுங்க? ஏரி வேலை, எல்லா ஊர்லயும் ஏரி வேலை குளத்து வேலை இருக்கு. இந்த ஊர்ல எந்த ஏரி வேலை இருக்கு? எதனா ஒரு வேலை இருந்தாதான் எங்களால போய் பொழைக்க முடியும். ஏரி வேலையும் கிடையாது, குளத்து வேலையும் கிடையாது, மத்த எந்த ஒரு கம்பெனியும் கிடையாது. எங்களுக்கு வந்து வேலையும் சுத்தமா இல்லைன்னா இப்ப படிச்ச அறியாத பிள்ளைங்க எல்லாமே வீட்டுல சுத்தின்னு இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு வேலை என்ன வருது? எதுக்குதான் படிக்கிறானுங்க? அவனுங்களை பீஸ் கட்டி பணம் கட்டி செலவு பண்ணி படிக்க வச்சு அவனுங்களுக்கும் வேலை கிடையாது. பெத்தவங்க எவ்வளவுதான் தாங்குவாங்க சொல்லுங்க சார்? நீங்களா ஒரு அளவுதான், எவ்வளவுதான் பொறுக்க முடியும் பெத்தவங்களாலே? கடனை வாங்கி 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 கடங்காரா ஆகிறாங்கள கோசம் யாரும் வந்து இருக்கப்பட்டவங்களா இல்ல, எல்லாம் கடங்காரா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு கடன் வாங்குவாங்க ஜனங்க? அதே சொல்லுங்க சார், அதுக்குதான் கேக்குறேன். எங்க ஊர்ல எந்த ஒரு வசதியுமே அந்த அளவுக்கு இல்ல சார். எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான், யாரும் வசதியானவங்க எல்லாம் கிடையாது. இதுல வேற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கன்னா யார் சார்? இல்லாதவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. இருக்கப்பட்டவங்க எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தா இல்லாதவங்க எல்லாம் எங்க போறது? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, இல்லாதவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும். அவங்க யாரும் வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல, அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தா அவங்க பெரிய ஆள் ஆயின்னு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. மரக்காணத்துல நடக்கிறது இதுதான். இதை வந்து நீங்க வந்து மாத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நாங்க வந்து இங்க எல்லாரும் மகளிர் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நம்பிக்கையோட உட்காந்துன்னு இருக்கிறோம். அதே மாதிரி வாலிபர் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி பண்ணி கொடுங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த மழை இப்போ வந்து புயல் வந்தப்போ அதுங்க கையில கிடைச்ச காசுங்களை வச்சு அவங்கவுங்களுக்கு 5 கிலோ 10 கிலோ அரிசி பருப்பு, எங்க ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவோ உதவி பண்ணாங்க. அப்போ வந்து இந்த அரசியல் இருக்கிறவங்களாம் எங்க போனாங்க சொல்லுங்க? அவங்க எதுக்கு பண்ணணும்? அவனுங்களுக்கு என்ன வருது? அதான் கேக்குறேன். வயசு பிள்ளைங்க அவனுங்க கையில கிடைச்ச பணத்தை வச்சு அவனுங்களே செய்யறானுங்க. கொரோனா காலத்துல திமுக சார்பா ஒன்றிணைவான்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதான் தெரியுமா? ஒட்டுமொத்தமா அரசியல்வாதின்னு சொல்லக்கூடாது சார். நான் இப்ப நடக்கிற இதுக்கு சொல்றேன் சார். இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கு இல்ல திமுக வந்து 10 வருஷமா ஆட்சியில் இல்ல. ஆட்சி இல்லாத நேரத்திலையும் மழை வெள்ளம் வந்தா வந்து பாக்குறது. அடுத்தது வந்து ஒன்றிணைவு வாங்கும் திட்டத்தை அடிப்படையில் கொரோனா வந்துச்சு பாருங்க. அப்ப யாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியல, வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும் சார். அதான் சொல்லுங்க. அதே போல இப்போ வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கு பணம் கொடுத்தாங்க. கள்ளி வீடு இருக்கிற வீடெல்லாம் இடிஞ்சு விழுமா சார்? கள்ளி வீடுக்கு தான் பணம் வருது. கள்ளி வீடு கட்டி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பணம் வருது. கூரை வீட்டுக்காரங்களுக்கு எங்க பணம் வருது? கள்ளி வீடு கட்டி இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் பணம். ஏன்னா அவங்க வீடு பக்கத்துல ஓட்ட விழுந்துட்டு இருக்கோம், மேல கூரை பிஞ்சிட்டு இருக்கோம், அதனால அவங்களுக்கு பணம் வருது. கூரை வீடு இருக்கிறவங்க சொகுசா உள்ள படுத்து இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு பணம் வரல. சரி, இதெல்லாம் சரி பண்றதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை திமுக மேல இருக்கா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. நம்பிக்கை இருந்த வச்சுதான் சார் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட இருங்க. அததான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க எல்லா மகளிர் எல்லாம் சேர்ந்து வந்து எங்க குறைகளை சொல்லிட்டு இருக்கோம் சார். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அழுத்தம் திருத்தம் பேசுனீங்க. பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கைத்தட்டு திட்டிடுங்க. தேவி வாழ்க. அடுத்து சசிகலா பேசுங்க. சசிகலா, நிறைவா சசிகலா. ஐயா வணக்கம். நாங்க மரக்காணத்து ஈசிஆர் ஓரத்துல வந்து எங்க வீடு இருக்கு சார். அங்க ஈசிஆர் ரோடு போறதால பஸ் நிறைய போகுது. வயசானவங்க, சின்ன பசங்க, அங்க எந்த ஒரு வசதியுமே கிடையாது. பால் வாங்கினாலும் நாங்க ஈசிஆரை தாண்டி தான் சார் போகணும். ஸ்கூல் பசங்களும் ஸ்கூலும் ஈசிஆரை தாண்டி தான் இருக்கு. அதனால எங்களால பசங்களை தனியா அனுப்ப முடியல. நாங்க கூட போறதுனால எங்களால ஒரு வேலைக்கும் போக முடியல. கூட்டிட்டு வரதா இருக்குது. அங்க ஒரு பாலம் ஒண்ணு நீங்க அமைச்சீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். பாண்டி ரோடும் ஈசிஆர் ரோடும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதிக ஆக்சிடென்ட் 10 ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு நாளைக்கு ஆகுது சார். அது நீங்க ஒரு பாலம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயம் இல்லாம போகலாம். இதான் சார் நான் கேட்டுக்கிறது. அதே மாதிரி இந்த கேஸ் விலைலாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எங்களால வந்து அதிக காசு கொடுத்து வாங்க முடியல சார். அதெல்லாம் உங்க ஆட்சி வந்தா மட்டும்தான் குறையணும் நாங்க நம்பிக்கையோட சொல்றோம் சார். நன்றி சார். நன்றி.
அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. எல்லாரையும் பேச விடலன்னு யாரும் தயவுசெய்து வருத்தப்படக்கூடாது. காரணம் இதே கருத்து தான் திருப்பி அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒரு சப்ஜெக்டில் பேச சொல்லி சொன்னோம். இப்போ விவசாயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, மீனவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க, உப்பளத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, இளைஞர் நலனை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வணிகர்கள் படக்கூடிய துன்பங்களை, இந்த ஜிஎஸ்டினால் ஏற்பட்ட கொடுமைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மருத்துவமனை தேவை, மேல்நிலைப்பள்ளி அதை உயர்த்தி கொடுக்கணும், அதே நேரத்தில் கல்லூரியும் வேணும் அப்படின்னு இந்த கோரிக்கைலாம் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் பெண்களுக்கு உரிய சுய உதவிக்குழு, பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக சுய உதவிக்குழு பற்றி சொல்லியிருக்கிறீங்க. பசுமை வீடுகள், பாலம், இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கேன். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, அதை மறக்க முடியாது. உள்ளபடியே இந்த மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஊராக இன்னைக்கு எனக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இதுக்கு மரக்காணம் பேர் வந்துருச்சு போல இருக்கு. அவ்வளவு சிறப்பா, அதுவும் பெண்கள் ரொம்ப சிறப்பா பேசியிருக்கிறீங்க. உள்ளபடியே அந்த அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதுல குறிப்பா தேவிக்கு ரொம்ப ஸ்பெஷலா என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆக அதே நேரத்தில் அவங்களே சொன்னாங்க, அவங்க மட்டும் இல்லை மற்றவங்களும் சொன்னீங்க, உங்க மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கிறோம், அந்த நம்பிக்கையோடு தான் இந்த பிரச்சனைகளை சொல்றோம். அதுக்கு காரணம், நம்ம இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் ஏதோ திமுக தான் ஆளுங்கட்சி அப்படின்னு மக்களிடத்துல இன்னைக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. ஆளுங்கட்சி மாதிரி நம்ம தானே, நம்ம சொல்றதா நீ நடந்துகிட்டு இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் நம்ம எவ்வளோ பணிகளை செஞ்சோம். எதிர்கட்சியா இருந்து செஞ்சோம், ஆளுங்கட்சி இருந்து செய்ய வேண்டியதை விட அதிகமாக நம்ம செஞ்சோம். ஆளுங்கட்சி ஒன்றுமே செய்யலை, அதில் கொள்ளடிச்சிட்டு போனாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருந்த திமுக மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்தோம். எல்லாருக்கும் சொல்ல, குடும்பமான வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செஞ்சுருக்கிறோம். இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் அப்படி பண்ணல. இந்தியாவில் உலகத்தில் எந்த கட்சியும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் திமுக சார்பில் அந்த ஒன்றிணைவோம்பான்னு ஒரு திட்டத்தை அறிவித்து, ஒரு பேரை சொல்லி, உயிரை பணயம் வச்சு நம்ம தோழர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளருங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரவைச் செயலாளர்லாம் ஃபீல்டில் போய் நின்று கொண்டு போய் கொடுத்த காட்சியெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் படிச்சிருப்பீங்க. ஆக அப்போ சொன்னேன், 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே நிவாரண நிதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் கொடுக்கல, 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ தேர்தல் வரப்போகுது. இந்த மழை வெள்ளத்தை காரணமாக வச்சு, பொங்கலை காரணமாக வச்சு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2500 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கொடுக்கட்டும், வேணான்னு சொல்லலை, நான் தடுக்க விரும்பலை. அது மக்களுக்கு தான் போய் சேருது. அரசாங்கத்தினுடைய பணம், அதிமுக பணம் இல்லது, எடப்பாடி பணம் இல்லது, அவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்களா அந்த பணம் இல்லது, அரசாங்கத்தினுடைய பணம், நம்ம வரி பணம். நாம அரசாங்கத்துக்கு வரி கொடுக்குறோம் பாருங்க, அந்த வரி பணம் தான். ஆக 1000 ரூபா அப்போ கொடுத்தாங்க, 2500 ரூபா இப்போ கொடுக்குறாங்க. அதுலேயும் 5000 ரூபா சேரல. அதாவது மிச்சத்தை இன்னும் 2500 ரூபா சேர்த்து இன்னொரு 5000 ரூபாய், அதாவது 2500 ரூபா சேர்த்து 2500 ரூபாய் இன்னும் சேர்த்து 5000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு நான் மறுபடியும் அறிக்கை விட்டுருக்கிறேன். அதே மாதிரி தான் 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதணும்னு சொல்லி, பரீட்சை எழுதணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் கொரோனா காலத்தில் அந்த மாணவர்கள் வந்தால் அந்த தொற்று ஏற்பட்டுடும், கொரோனா தொற்று ஏற்பட்டுடும், உயிருக்கு ஆபத்து வந்துடும். அந்த மாணவர்கள்லாம் வெளியில் வரக்கூடாது, தேர்வு எழுதக்கூடாது, அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். உடனே தேர்வை ஒத்தி வச்சாங்க. அதுக்கு பிறகு கொரோனா முடியல, இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு பிறகு அந்த தேர்வு எழுதாமையே அவங்கள பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். உடனே அதையும் நம்ம சொன்னதை செஞ்சாங்க, பாஸ் பண்ண வச்சாங்க. எல்லாரும் தேர்வு எழுதாமையே அத்தனை பேரும் தேர்ச்சின்னு சொல்லி அறிவிச்சாங்க. மின்சாரத்தில் அதை தனியார் மயமாக்க போறதாக ஒரு செய்தி வந்துச்சு காலையில். நான் மாலையில் ஒரு அறிக்கை விட்டேன், மறுநாள் காலையில் ரத்துனாங்க. இப்போ நேற்றைக்கு காலையில் குப்பை
ஆள்றதுக்கு அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வரி அப்படின்னு போட்டாங்க. இது ரொம்ப கொடுமை. அதையும் கண்டிச்சு நான் அறிக்கை விட்டேன். அது நேற்று இரவு அதுவும் ரத்துன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆக நம்ம சொல்றதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆக நாம சொல்லிதான் நடக்குதுன்னா நாம தான் ஆட்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இன்னைக்கு மக்களிடத்தில் வந்திருக்கு. நம்ம சொல்றது எதுவும் நடக்குது. அதனால நீங்களும் அந்த நம்பிக்கையோட இங்க வந்து உட்கார்ந்து பல்வேறு பிரச்சனைகளை இங்க சுட்டி காட்டி இருக்கிறீங்க. நம்முடைய பாண்டுரங்கன் அவர்கள் விவசாயிகளை பத்தி, விவசாய பிரச்சனை பத்தி சொன்னார். விவசாயிகள் என்னென்ன கொடுமைகள் ஆளாகி இருக்கிறாங்க. இப்ப வந்து டெல்லி தலைநகரத்தில் பார்த்தீங்கன்னா 30வது நாள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் பல மாநிலங்களிலிருந்து, பஞ்சாப்ல இருந்து, ஹரியானாவில இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து, அங்கிருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு டெல்லியில குளிர் வந்து அவ்வளவு மோசமான குளிர், வெளியில வர முடியாது யாரும். அப்படி ஒரு குளிர் அங்க டெல்லி பட்டணத்துல. அந்த குளிர்ல, அந்த கொடுமையான குளிரை கூட பொருட்படுத்தாம 30 நாளா தொடர்ந்து அங்கேயே தங்கி குடும்பமா வந்திருக்கிறாங்க. அங்கேயே சமைச்சு, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே படுத்துக்கிட்டு, அங்கேயே உண்ணாவிரதம் இருந்துட்டு, அங்கேயே போராட்டத்தை நடத்திக்கிட்டு 30 நாளா அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவங்களை அழைச்சி கூப்பிட்டு பேசல. இது வரைக்கும் பேசல. 30 நாளா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்து பல விவசாயிகள் போய் டெல்லியில போய் போராடின செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிச்சை எடுத்துக்கிட்டு போராடினாங்க, கோவணத்தை கட்டிக்கிட்டு போராடினாங்க, கண்ணை கட்டிக்கிட்டு போராடினாங்க, முட்டை அடிச்சுக்கிட்டு போராடினாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா அசிங்கத்தை சொல்றதுக்கு நான் கூச்சப்படுறேன். நிர்வாணமா விவசாயிகள் போய் அங்கே போராடினாங்க. கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கூட மத்தியில் இருக்கக்கூடிய அரசு செயல்பட அதை பற்றி கவலைப்படல. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதை பற்றி சிந்திச்சு பார்க்கல. இப்போவும் அதே தான். 3 வேளாண் சட்டங்களை சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க, நாடாளுமன்றத்தில். அதை கடுமையாக எல்லா மாநில அரசும் எதிர்க்குது. ஆனால் ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஆதரிக்கு. எடப்பாடி அவர் தன் விவசாயின்னு சொல்லிக்கிறாரு. விவசாயம் அடிக்கடி அவரை தன்னை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ரவுடி தான், நான் ரவுடி, நான் பெரிய ரவுடின்னுவான். அது மாதிரி இன்னைக்கு நான் தான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் விவசாயி இல்லை அவர். அவர் வந்து விவசாயிங்கிற போர்வையில் நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆக அந்த விவசாய பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற ஒன்றும் அதிகம் சொல்ல வேண்டியது. திமுக ஆட்சி இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ இலவச மின்சாரம் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தது கலைஞர் தான் என்பது உங்களுக்கு தெரியும். விவசாய பெருங்குடி மக்களுக்காக எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாராயணசாமி அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இலவச மின்சாரம் கேட்டல்ல, மின்சார கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். எவ்வளவு குறைக்கணும்? 1 பைசா குறைக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த ஆட்சி ஏத்துக்கல. அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் தலைமையில் இருந்த அதிமுக ஆட்சி ஏத்துக்கல. கலைஞர் முதலமைச்சராக வந்தார் 89ல். வந்த உடனே சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து யாரும் கோரிக்கை கூட வைக்கல, ஊர்வலம் வரல, உண்ணாவிரதம் இருக்கல, போராட்டம் நடத்தல, ஆர்ப்பாட்டம் நடத்தல, ஒரு மனுவை கூட கொண்டு கொடுக்கல. ஆனால் கலைஞர் ஞாபகம் வச்சுக்கிட்டு, நீங்கள்லாம் அப்போ போராடினீங்க, 1 பைசா குறைக்கணும்னு சொல்லி போராடினீங்க. இப்போ திமுக ஆட்சி, என்னுடைய ஆட்சி நடக்குது, என் தலைமையில் ஆட்சி நடக்குது, இனிமே நீங்க மின்சார கட்டணமாக 1 பைசா கூட தர வேண்டிய அவசியம் இல்லை, இலவச மின்சாரம் அப்படின்னு அறிவிச்சார். அடுத்து கூட்டுறவு வங்கியில் வாங்கி இருக்கக்கூடிய கடனை முழுசா தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சார். 2006க்கு முன்னாடி 7000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 7000 கோடி. எங்களை போன்றவர்கள் எல்லாம் கூட தலைவரிடத்தில் போய் சொன்னோம், 7000 கோடி கடன் எப்படி தள்ளுபடி பண்ண முடியும்? அதுவும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிமுக அதிகம் வாங்கியிருக்கிறான். 10 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் வாங்கியிருக்கான். திமுக 5000, 10,000, 1 லட்சத்துக்குள்ள தான் வாங்கியிருக்கிறான். அதை போய் தள்ளுபடி பண்ணுறீங்க நியாயமா அப்படின்னு கேட்டோம். அப்ப கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவங்கள திமுகவோ, அதிமுகவோ, பாமகவோ, காங்கிரஸ் கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சியா பார்க்கல, அவங்களை அத்தனை பேரையும் நான் பார்க்கறது விவசாயிகளா பார்க்கிறேன், தமிழ்நாட்டு விவசாயிகளாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கடனை தள்ளுபடி பண்ணார். 7000 கோடி ரூபாய் கடன். கோட்டையில போய் உட்கார்ந்து கூட கையெழுத்து போடல. பதவி ஏற்றுக்கிட்டாரு பாருங்க, விழா மேடை நேரு ஸ்டேடியத்தில் தான் அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு அங்கேயே கையெழுத்து போட்டாரு. 7000 கோடி கடன் எடுத்து. எதுக்கு சொல்றேன்னா,
விவசாயிகளுக்கு ஏற்ற ஆட்சியாக, விவசாயிகளுடைய தோழனாக, விவசாயிகளுடைய நண்பனாக கலைஞர் அன்றைக்கு ஆட்சி நடத்தினார். ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிகளை பத்தி கவலைப்படாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இங்க அனிதா ரமேஷ் அவர்கள் மீனவர்கள் நலனை பற்றி இங்க தெளிவா குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். அவங்க சொல்லும் போது இந்த பகுதியில் மீனவ மக்கள் அதிகம் பேர் இருக்கீங்க. 14 கிராமங்களில் 10,000த்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய மீனவர்கள் இங்க இருக்கிறீங்க. ஆனா அவங்களோட கோரிக்கைகளை இந்த ஆட்சி நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, கொடுத்த வாக்குறுதியும் அதை நிறைவேற்றல. சமூக நல கூட வேணுங்கிறது இங்குள்ள மீனவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அதையும் நிறைவேற்றல அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னாங்க. மீனவர் சந்தை, குளிர்பதன சேமிப்பு கிடங்கு போன்றவற்றை அமைச்சு கொடுக்கல. மீனவருடைய மீன்பிடி தொழிலுக்கு டீசல் மானியம் வழங்கப்படுது, அதுவும் மறுக்கப்படுது. மீனவர்கள் நல வாரியம் அமைக்காம காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பசவன்குப்பம் மற்றும் பக்கத்து மீனவ குடியிருப்புகளுக்கு மயான வசதியும் செஞ்சு கொடுக்கல. மீன் வளர்ப்பு இந்த பகுதியோட முக்கிய தொழிலுங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக உணர்ந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் 2016 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மீன் வளர்ப்பு தொழிலுக்கு லைசன்ஸ் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்தோம். ஆனா ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு திமுக சொன்னதான் நாங்கள் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஓர வஞ்சனையோடு அதையெல்லாம் அவங்க அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இப்போ நான் ஒரு உறுதி சொல்றேன், திமுக ஆட்சிக்கு வந்ததும் மீன் வளர்ப்பு தொழிலுக்கு உரிய லைசன்ஸ் நிச்சயமா வழங்கப்படும். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் கட்ட 243 கோடி ரூபாய் ஒதுக்குச்சு. யாரு? இந்த ஆட்சி. 2016 இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்துச்சு. நிதியும் ஒதுக்கினது மட்டும் இல்ல, அடிக்கல் நாட்டு விழாவும் நடத்தி இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் இருக்கு. அதனால இன்னைக்கு மீனவருடைய பொருளாதார வாழ்வாரம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், இது இங்க இல்ல. நேற்று முன்தினம் குன்னத்துக்கு போயிருந்தேன். அங்க இதே மாதிரி அந்த கூட்டத்தை கூட்டி ஒரு திடலை கூட்டி இருந்தாங்க. அந்த திடலை விளையாட்டு திடலா மாற்றி கொடுப்போம் அப்படின்னு அதிமுக சட்டமன்றத்தில் உறுதி கொடுத்துருக்கு. 2018 ஆண்டு வாக்குறுதி கொடுத்துருக்கு சட்டமன்றத்திலே. 2018 டிசம்பர் மாதம் சட்டமன்றத்தில் உறுதிமொழி கொடுக்குறாங்க. 2019 டிசம்பர் மாதம் அடிக்கல் நாட்டு விழா நடத்தியிருக்கிறாங்க. அங்கே அடிக்கல் நாட்டி அந்த கல்வெட்டு அங்கே இருக்கு. நான் 2020 டிசம்பரில் போகிறேன், நேற்றைக்கு முன்தினம் கல்வெட்டு இருக்கு அப்படியே. இன்னும் இது வரைக்கும் கட்டடம் கட்டப்படலை. அதனால அங்கே சொல்லிட்டு வந்தேன், 2021 டிசம்பரில் நிச்சயமாக இந்த இடத்துல விளையாட்டு மைதானம் இருக்கும், கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா அதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு உறுதிமொழியை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதே தான் இங்கேயும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி உப்பு தொழிலை பற்றி திரு பக்தவச்சலம் அவர்கள் பேசுகிறப்ப ரொம்ப அழகா பல்வேறு விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். இந்த பகுதியில் 1000 ஏக்கர்ல உப்பளம் இருக்கு. அதிமுக ஆட்சியில் கடந்த 3 வருஷமா உற்பத்தி பொறுத்த வரைக்கும் உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 25% குறைஞ்சு போயிடுச்சு. இந்த உற்பத்தியை குறைச்சி குஜராத் உப்பை தமிழ்நாட்டுக்கு விற்கிறதுக்கு அதிமுக முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக அரசுக்கு அந்த அளவுக்கு அடிமையாக இருந்து தமிழகத்தோட உப்பு தொழிலையே நாசமாக்கிடுச்சு. ஏறக்குறைய 10 தாலுக்காவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த உப்பு தொழிலை தான் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 4 வருஷமா எந்த வேலையும் இல்லாமல் அவதிப்பட நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. வேறு தொழிலோ அல்லது தொழிற்சாலையோ தங்களது வாழ்வாதாரத்துக்கு மாற்றாமல் இல்லாமல் அவசியப்பட்டு இருக்கிறாங்க. எனவே இங்கே ஒரு உப்பு தொழிற்சாலை அமைக்கணும்னு வலியுறுத்தி தொழிலாளர்கள் குரல் கொடுத்து நொந்து போயிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பருவமழை காலத்தில் கொடுக்க வேண்டிய மானியத்தை கூட இந்த அரசு கொடுக்கறது இல்லை. அதனால உப்பு தொழிலை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வாழ்க்கை உருகுலைஞ்சு போயிருக்குன்னு ரொம்ப உருக்கத்தோடு திரு பக்தாச்சலம் அவர்கள் பேசினாரு. இதையே நான் குறித்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமா நம்ம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தருவோம் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இளைஞர் நலனை பற்றி தம்பி செந்தில் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், அவர் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், என்னென்ன தொழிற்சாலைகளை உருவாக்கினா அது சிறப்பாக இருக்கு என்பதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆக அது மட்டும் இல்லை, கல்லூரி
இங்கே வந்து 20,000 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு. சொந்த ஊருக்கு பக்கத்திலே கல்லூரி படிக்க முடியாத நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு. ஆகவே அதையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று இங்கே அந்த கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நிச்சயமா அது நிறைவேற்றப்படும். பேப்பர் தொழில் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியும். ஒரு பேப்பர் தொழிற்சாலை ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கும். பேப்பர் தொழில் நம்பி இருப்பவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் உதவியா இருந்திருக்கும். ஆனால் அதிமுக அரசு இந்த பகுதியை சுத்தமா புறக்கணிச்சிருக்கு. ஆகவே பல பிரச்சனைகளை சுற்றி காட்டியிருக்கிறீங்க. அதே மாதிரி சுய உதவி குழு பற்றி கூட இங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த சுய உதவி குழு என்பது மகளிருக்காக தொடங்கப்பட்டுச்சு. மகளிருக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா தருமபுரி மாவட்டத்தில் முதல்ல கலைஞர் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பெண்கள், தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்க வாழணும், தலை நிமிர்ந்து வாழணும், சுயமரியாதை உணர்வோடு வாழணும். அப்படிங்கிறதுக்காக தான் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சு அதை சிறப்பாக நிறைவேற்றி கொடுத்தார் என்பது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆக அந்த திட்டத்தின் மூலமாக நான் துணை முதலமைச்சராக இருந்தப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன். என்னிடத்திலே தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அப்படி ஒப்படைக்கப்பட்டிருந்த போது இந்த சுய உதவி குழுவுக்காக நான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போறப்போ நிச்சயமா சுய உதவி குழுக்கு என்று ஒரு நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்வது உண்டு. அரசின் சார்பிலேயே ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் சுழல் நிதி, வங்கி கடன், மானிய தொகை இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வருவேன். ஒரு இந்த உதாரணமாக இந்த மரக்காணத்துக்கு வரணும்னு வச்சுங்க. அங்கே ஒரு 5,000 பெண்கள் வந்திருப்பாங்க, மகளிர் வந்திருப்பாங்க. அந்த மகளிர் வந்திருந்தாங்கன்னா அந்த அத்தனை பேருக்கு கொடுத்துட்டு தான் போவேன். எப்போதுமே ஒரு அரசு நிகழ்ச்சின்னா மேடையில் யார் இருப்பா? அமைச்சர் இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க, அரசு அதிகாரிங்க இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, எம்பிக்கள் இருப்பாங்க. கீழே வந்து பயனாளிகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 500 பேர் இருக்கான்னு வச்சுங்க. அந்த 500 பேருக்கு அவங்க கொடுத்துட்டு போகணும். ஆனால் 500 பேருக்கும் கொடுத்துட்டு போவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை அதிகாரியை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை வாங்குறதுக்கு நீங்கள் படுற பாடு உங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் நீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை வாங்குறதுக்கு சில இடத்துல கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பொருளை வாங்குறதுக்கு. இப்படிலாம் குறைபாடுகள் இருந்துச்சு. ஆக இந்த சுய உதவி குழுவை பொறுத்த வரைக்கும் அந்த குறைபாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என்ன பண்ணேன்னா, மேடையில் வந்து உட்கார்ந்தேன்னா அத்தனை பேருக்கும் அந்த 5,000 பேரையும் வரிசையாக ஒருத்தருக்கும் நம்பரை போட்டு பேட்சு குத்தி கவரில் அந்த செக்கை போட்டு அந்த கவரில் நம்பரை போட்டு, ஏன்னா பேரை சொல்லி கூப்பிட்டோன்னா சில நேரத்தில் மிஸ் ஆகிடும். வரிசைப்படி வர்றது நம்பர்படி வந்தாங்கன்னா சரியாக இருக்கும். வரிசையாக நம்பர்படி வருவாங்க, டக்கு 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 டக்குன்னு கொடுத்துட்டு வருவோம். எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த மேடையில் நின்றுக்கிட்டே நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலுமே கொடுத்துருக்குறேன், பல முறை கொடுத்துருக்குறேன். கூட இருக்கிற அமைச்சர்கள், கூட இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் கால் வலிக்குதுன்னு அவங்க சைடில் போய் உட்காந்துப்பாங்க, டீ குடிச்சிட்டு வருவாங்க, காஃபி குடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் நான் 4 மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருப்பேன். இது எனக்கு ஒரு பெருமை. இதை நான் ஒரு தற்பெருமைக்காக சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. நடந்த உண்மை யதார்த்த நிலையை சொல்கிறேன். சில தாய்மார்கள் மேடைக்கு வந்து என்னிடத்துல கேட்பாங்க, ஏன்பா நாங்களாம் உட்காந்துருக்குறோம், நீ கூப்பிட்ற நேரத்துக்கு தான் மேலே வரோம், வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் நீ 9:30 மணிக்கு வந்து நின்ன, மணி 2 மணி ஆகுது, ஆனால் இன்னும் நின்றுக்கிட்டே கொடுத்துட்டு இருக்க, உனக்கு கால் வலிக்கலையான்னு கேட்பாங்க. அப்போ அந்த தாய்மார்கள் பார்த்து சொல்லுவேன் நான், அம்மா எனக்கு கால் வலிக்கலை, ஏன்னா உங்கள் முகத்தில் நான் இந்த கொடுக்குறப்போ உங்கள் மகிழ்ச்சியை பார்க்குறேன், அந்த மகிழ்ச்சியை பார்த்தோன்னே என் கால் வலி தானாக பறந்து போயிடுது, அதனால எனக்கு கால் வலி தெரியலன்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த திட்டத்தை கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடங்கி வச்சார். அது சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சகோதரி சொன்னாங்களே, அவ்வளவு கேவலமான நிலையில் பேங்க்குக்கு போக முடியல. முன்பெல்லாம் கலைஞர் ஆட்சியில், திமுக ஆட்சியில் பேங்க்கில் உட்கார வச்சு கூல்ட்ரிங்கை கொடுத்து நமக்கு கடனை கொடுத்தாங்க. அவ்வளோ ரிசப்ஷன் இருந்துச்சு, நமக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ அலட்சியப்படுத்துகிறாங்க, எங்கேயுமே போக முடியல. இப்படி ஒரு நிலை, ஏன்னா அப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே இப்படிப்பட்ட இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இப்போ நாமெல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம். ஒரு நல்ல வாய்ப்பு, அதுதான் வரக்கூடிய தேர்தல். அந்த தேர்தலில் நீங்கள்லாம் ஒரு சிறப்பான முடிவு எடுத்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி தருவீங்க நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. ஆகவே இந்த அதிமுகவை நிராகரிப்போம்,
என்ற அந்த முழக்கத்தை நாம் எடுத்து வச்சு இந்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதிமுகவை நிராகரிப்போம்னு சொன்னால் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்கணும். ஆகவே ஒரு 10 பிரச்சனையை மையமாக வச்சு அதிமுகவை நிராகரிக்கிறோம் என்ற முழக்கத்தை முழங்கிட்டு இருக்கிறோம். எனவே நான் அதிமுகவை நிராகரிப்பதற்கு என்ன காரணம் என்பதை உங்களிடத்தில் எடுத்து சொல்ல போறேன். விவசாயிகளை வஞ்சித்த அதிமுகவை என்று சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் நிராகரிப்போம் என்று சொல்லணும். அதே போல வேலை இல்லாமல் திண்டாட விட்ட அதிமுகவை என்று சொல்லுவேன். நிராகரிப்போம் என்று சொல்ல வேண்டும். தாகத்தில் தவிக்க விட்ட அதிமுகவை நிராகரிப்போம் என்று சொல்லணும். சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க செய்த அதிமுகவை என்று சொல்லுவேன். நிராகரிப்போம் என்று சொல்லணும். கஜானாவை சுரண்டி காலி செய்த அதிமுகவை என்று சொல்வேன். நிராகரிப்போம் என்று சொல்லணும். கல்வியையும் சுகாதாரத்தையும் தரமிழக்க செய்த அதிமுகவை என்று சொல்வேன். நிராகரிப்போம் என்று சொல்ல வேண்டும். பெண்களின் உரிமைகளை பறித்த அதிமுகவை என்று சொல்வேன். நிராகரிப்போம் என்று நீங்கள் சொல்லணும். சமூக நீதியை சிதைத்த அதிமுகவை என்று சொல்வேன். நிராகரிப்போம் என்று சொல்ல வேண்டும். தமிழர்களின் பெருமைகளை சீரழித்த அதிமுகவை என்று சொல்வேன். நிராகரிப்போம் என்று சொல்லணும். ஆட்சி செய்ய தகுதியற்ற அதிமுக என்று சொல்வேன். நிராகரிப்போம் என்று சொல்லுவோம். இதை நாங்கள் தீர்மானமாக இன்றைக்கு நாம் நிறைவேற்றணும். அதுக்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நீங்களாம் தயாரா இருக்கீங்களா சொல்றதுக்கு? விவசாயிகளை வஞ்சித்த அதிமுகவை நிராகரிப்போம். வேலையில்லாமல் திண்டாட விட்ட அதிமுகவை நிராகரிப்போம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. விவசாயிகளை வஞ்சித்த அதிமுகவை நிராகரிப்போம். தாகத்தில் தவிக்க விட்ட அதிமுகவை நிராகரிப்போம். வேலை இல்லாமல் திண்டாட விட்ட அதிமுகவை நிராகரிப்போம். சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க செய்த அதிமுகவை நிராகரிப்போம். கஜானாவை சுரண்டி காலி செய்த அதிமுகவை நிராகரிப்போம். கல்வியையும் சுகாதாரத்தையும் தரமிழக்க செய்த அதிமுகவை நிராகரிப்போம். பெண்களின் உரிமைகளை பறித்த அதிமுகவை நிராகரிப்போம். இந்த பக்கம் சவுண்ட் வரலாமா? சமூக நீதியை சிதைத்த அதிமுகவை நிராகரிப்போம். தமிழர்களின் பெருமைகளை சீரழித்த அதிமுகவை நிராகரிப்போம். ஆட்சி செய்ய தகுதியற்ற அதிமுகவை நிராகரிப்போம். ஆகிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும். நிறைவேற்றி தருவது அத்தனை பேரும் கையை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.